வட மாநிலங்களிலே இன்று நடக்கின்ற நிகழ்வுகளை இந்த ஊடகங்கள் எதுவுமே நம்முடைய கண்களுக்கு கொண்டு வருவதில்லை, வெகுஜனங்களுடைய பார்வைக்கும் அதை கொண்டு வருவதில்லை. ஏனென்றால் அது தேசத்தினுடைய ஒட்டுமொத்த ஊடகங்கள், அது காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரிதான், அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரிதான், அவைகள் அனைத்தையுமே பாசிச மதவாத சக்திகள் தங்களுக்கு வேண்டிய கார்ப்பரேட் முதலாளிகள் மூலமாக கைவசப்படுத்திக் கொண்டு வடகிழக்கு மாநிலத்திலே மணிப்பூரிலே ஒரு பாஸ்டருடைய குடும்பத்தார் ஒரு அருமையான ஒரு ஆடியோ பதிவு செய்து வெளியிட்டிருந்தார். அந்த குடும்பத்தோடு அவர்கள் பதிவு செய்த அந்த ஆடியோ, அதிலே அவர்கள் ஊழியம் செய்வதற்கு மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தோடு அந்த மாநிலத்திலே வாழ்வது எவ்வளவு பெரிய உயிருக்கு அச்சுறுத்தலான விஷயம் என்பதையும், தன் குடும்பம் எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வாழுகிறது என்பதையும் மிக தெளிவாக அதிலே விளக்கியிருந்தார். பல வட மாநிலங்களிலே இப்பொழுது விடுமுறை வந்தது. வழக்கமாக விடுமுறை காலத்தில் இங்கே இருந்து பல இளைஞர்கள், சுவிசேஷகர்கள் வட மாநிலங்களுக்கு சென்று அங்கே போய் நற்செய்தி அறிவித்து விட்டு வருவார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி நற்செய்தி அறிவிக்க செல்கிறவர்களை உடனடியாக கைது செய்து சிறையிலே அடைக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவு பல வட மாநிலங்களிலே எழுதப்படாத சட்டமாக இன்று நிறைவேற்றப்பட்டு வருகிறது.